Good morning, student. Good morning, student. 9th standard today subject physical science அது physical science என்ன டாபிக் 10th lesson போயிட்டுருக்கு. Fractions distillation. Fractional distillation பற்றி எடுத்து வரேன். To separate two or more miscible liquid which do not differ much in their boiling point fractional distillation is employed. என்ன சொல்ல வராங்கன்னா 25 கெல்வினுக்கு below பாய்லிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய லிக்விடை என்னது செப்பரேட் பண்ணுறதுக்கு டூ ஆர் மோர் லிக்விட் வந்து என்னது ஒரே ஒரு லிக்விடில் கண்டெயின் ஆகிட்டு வந்து அதை பிரித்து எடுக்கிறதுக்கான மெத்தட் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சரி, ஓகே. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே லிக்விடில் டூ ஆர் மோர் லிக்விட் கண்டெயின் ஆகும். அப்போ என்னென்னா நல்லா பண்ணி பெட்ரோலியம்ன்ற ஒரே பொருளில் பெட்ரோல், டீசல், கெரசின் எல்லாமே கலந்துருக்கும். இந்த பெட்ரோலியம்ன்ற ஒரே ஒரு பெட்ரோலியம் பொருளை நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கு பாயில் பண்ணோம்னா ஒவ்வொரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒவ்வொரு பொருள் பிரிஞ்சு வரும். அதை தான் சொல்ல வராங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்ட் இன் petrochemical industry to obtain different fractions of petroleum to separate the different gas from air to distill alcohol etc. வேறு ஆல்கஹாலை பிரித்து எடுக்கிறதும் சரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து பெட்ரோல் டீசல் பிரிக்கிறதும் சேம் மெத்தட் தான். ஓகே, அடுத்து தென் குரோமட்டோகிராஃபின்னா என்ன மீனிங் பார்ப்போம். குரோமட்டோகிராஃபி பிஃபோர் we discuss the technique we will take a look at the difference between the two important terms, absorption and adsorption. Adsorption na enna pare is the process in which the particle of a substance is concentrated only at the surface of another substance. ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் adsorption na is the process in which the particle of a substance is concentrated only at the surface of another substance. ஒரு சப்ஸ்டன்ஸோட சர்ஃபேஸ் லேயர் மேலே another substance வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருந்தால் அதுக்கு adsorption. Absorption is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் பல்காக ஃபுல்லாக யூனிஃபார்மாக மிங்கிள் ஆகியிருந்தால் அதுக்கு absorption. For example, when the chalk stick is dipped in ink, chalk piece வந்து ஒரு இங்க் பாட்டிலில் டிப் பண்ணோம்னா chalk piece என்ன செய்யும், இங்க்கை வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணும். The surface retain the color of the ink due to the adsorption of colored molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to the absorption. அந்த இங்கே வந்து என்ன செய்கிற அப்சார்ப்ஷன் மெத்தடில் சாக் பீஸ் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுது. என்ஸ் ஆன் பிரேக்கிங் த சாக் ஸ்டிக் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஒயிட் ஃப்ரம் இன்சைட். சாக்கோட இன்சைடில் வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து இருந்தால் அட்சார்ப்ஷன். அடுத்து குரோமட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ செப்பரேஷன் டெக்னிக். It is used to separate different component of a mixture based on the different solubility in the same solvent. ஒரே பொருளில் different kinds of எலமெண்ட் வந்து என்னது கம்பைன் ஆகிட்டு அதை டிஃப்ரெண்ட்டாக பிரித்து எடுத்தோம்னா அதுக்கு தான் குரோமட்டோகிராஃபி மெத்தட். டிஃப்ரெண்ட் solubilities in the same solvent. அடுத்து there are several types of chromatography based on the above basic principles. The simplest types is paper chromatography. சிம்பிளான மெத்தட் வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபின்னு உண்டு. பேப்பர் குரோமட்டோகிராஃபின்னா என்ன? திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் கலர் டை இன் ஏ சாம்பிள் ஆஃப் இங்க். ஒவ்வொரு டையும் தனித்தனியாக பிரிக்கிறனால கலராக டைங்க பிரித்து எடுக்கிறதுக்கு தான் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. A spot of the ink, example black ink is put on to a pieces of chromatography paper this paper is then set in a suitable solvent as shown in the diagram 10.10 body. The black
the black ink separate into it comes to dye wherever dye பிரிகிறாரு as the solvent move up the paper நம்ம கொடுத்த சால்வெண்ட் பேப்பரோட அப்பில் மேலே மூவ் ஆகிட்டு இருக்காரு up the paper the dye are carried with it and being to separate அதில் வந்து தனித்தனியாக கலரை பிரித்து பார்க்குறோம் they separate because they have different solubility in a solvent solubility solute சால்வெண்ட்டுன்னு இருக்குது சொல்யூட்டுன்னா கரையிற பொருள் சால்வெண்ட்டுன்னா கரைப்பான் அவர் தான் மேஜராக இருக்கக்கூடிய பொருள் அவர் தான் எல்லாரையும் வந்து டிசால்வ் பண்ணி வச்சுக்குவார் அதனால் சால்வெண்ட் அண்ட் ஆர் அட்சார்ப்டு டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ட் பை த குரோமட்டோகிராஃபி பேப்பர் த குரோமட்டோகிராம் ஷோ தட் த பிளாக் இங்க் கண்டெயின் 3 டை பிளாக் இங்க்லேருந்து எத்தனை டை பிடிக்கலாம் 3 டையை அடுத்து சொல்யூஷன் எப்போ ஃபார்ம் ஆகும் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தா சொல்யூஷன் பாருங்கள் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க சொல்யூட்டுன்னா சால்ட்டு சால்வெண்ட்டுன்னா வாட்டர் சால்ட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சால்ட்டு சொல்யூஷன் அப்போ சொல்யூட்டுன்ற கரைப்பான் கரையும் பொருள் சால்வெண்ட்டுன்ற கரைப்பான் ஓகே a solution is a homogeneous mixture of 2 or more substance in a solution the component present in a lesser amount of weight is called solute solute குறைஞ்ச அளவு இருப்பார் சால்வெண்ட்டை விட கம்மியான அளவாக இருக்கணும் அண்ட் த காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் பை வெயிட் இஸ் கால்டு சால்வெண்ட் வந்து அதிகமான வெயிட் இருக்கும் சொல்லிட்டு சால்வெண்ட்டை விட கம்மியாக இருக்கணும் அப்போ தான் யூனிஃபார்மாக கரையும் அதனால தான் ஹோமோஜெனிக் மிக்சர்னு பேர் ஃபாலோ வந்து சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்த சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் ப்ளஸ் வாட்டர் சேர்ந்த சால்ட் சொல்யூஷன் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது ஹோமோஜெனியஸ் சொல்யூஷன் ஹெட்ரோஜெனியஸ் நிறைய டைப் இருக்குது பட் நமக்கு என்ன சொல்கிறாங்க பாரு பேஸ்டு ஆன் த பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் த சொல்யூட் அண்டு சொல்யூஷன் ஆர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க லெட் அஸ் ஸ்டடி த த்ரூ த ஆக்டிவிட்டி படி we can see that in the cases of sugar we get a clear solution and the particle never settle down சுகர் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக சுகர் வந்து என்னது டிசால்வ் ஆகிட்டு மிக்ஸ் பண்ண உடனே டிசால்வ் ஆகிட்டு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுறாரு அதில் சுகர் பார்ட்டிகல் வந்து அந்த கண்டெய்னரோட டவுன் பார்ட்டில் எங்கேயும் போய் டவுனில் வந்து என்னது சேவ் ஆகிறது கிடையாது திஸ் மிக்சர் இஸ் கால்டு ட்ரூ சொல்யூஷன் இந்த கேசஸ் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் வாட்டர் வி கெட்டு க்ளவுடி மிக்சர் ஸ்டார்ச்சை வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா எப்படின்னா ஒரு க்ளவுடி மிக்சர்னால் கொஞ்சம் அப்படியே ஒரு ஓகே அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது வாட்டரில் மில்கை மிக்ஸ் பண்ணுறது திஸ் மிக்சர் வந்து கொலைடல் சொல்யூஷன் பேர் அப்படி இருந்தால் கொலைடல் சொல்யூஷன் இந்த கேசஸ் ஆஃப் wheat flour mixed with water we get a very turbid mixture and fine particles slowly settle down at the bottom after the sometime அப்புறமா என்னது அந்த பவுடர் எல்லாம் பாட்டிலில் போய் தங்கிடும் எப்படி இருந்தால் இது மிக்சர் வந்து சஸ்பென்ஷன் ஓகே அப்போ என்ன எத்தனை 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ட்ரூ சொல்யூஷன் கொலைடல் சொல்யூஷன் அண்டு சஸ்பென்ஷன்ற 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது What are the difference among the true solution, colloidal and suspension? The major difference in the particle size of the solution, in fact, interconversion of this mixture are possible by varying the particle size chemical. This is the true solution by example, colloidal suspension example. Then colloidal solution. A colloidal solution is a heterogeneous system, consists of another dispersed phase and dispersion medium. Dispersed phase or the dispersion medium can be solid, liquid and gas or colloidal solution. There are 8 types. 8 different combination possible. The combination of a gas in gas is not possible because gas and gas always form a true solution. Gas and gas ஒன்று மிங்கல் ஆகிறதுக்கு இல்லை அவங்க அதுக்கான ஆன்சர் இங்கே சொல்கிறாங்க பாருங்க 8 பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸு டிஸ்பர்ஸ்டு மீடியம் ஃபஸ்ட்டு பாரு சாலிட் லிக்விட் கேஸ் மட்டும் வரும் ஓகே இதில் வந்து இந்த சைடு எப்படி எதுனா சாலிட் லிக்விட் கேஸ் அகைன் சாலிட் லிக்விட் கேஸ் அகைன் சாலிட் லிக்விட் கேஸ் மட்டும் வராது ஓகே சாலிடும் கலந்தால் சால் கிடைக்கும் எக்ஸாம்பிள் என்னது அலாயி ஜெம்ஸு கலர் கிளாஸ் கிடைக்கும் அடுத்து சாலிடும் லிக்விடும் சேர்ந்தா சாலிட் லிக்விட்னா சொல்யூஷன் கிடைக்கும்
பெயிண்ட்டு, இங்கு, எக் ஒயிட்ஸ். தேர்டு சாலிடும் கேஸும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஏரோசால். அடுத்து ஸ்மோக்கு, டஸ்ட்டு கிடைக்கும். தென் லிக்விடில் சாலிடு பொருள் சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? ஜெல்லு, கேர்டு, சீஸு, ஜெல்லி. லிக்விடை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாரு? எமல்ஷன், மில்க்கு, பட்டரு, ஆயில் இன் வாட்டர். அடுத்தது லிக்விடில் கேஸ் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாரு? ஏரோசால், மிஸ்ட்டு, ஃபாகு, க்ளவுட். மிஸ்ட்டு, ஃபாகுனா இந்த பனி படுத்து, ஃபாகுனா ஈரப்பதமான சூழ்நிலை. கேஸில் சாலிடை சேர்த்தோம்னா சாலிட் ஃபார்ம் கிடைக்கும், அதுக்கு வந்து கேக்கு, ப்ரெட்டு. கேஸில் லிக்விடு சேர்த்தோம்னா ஃபோம் கிடைக்கும், நுரப்பழம், சோப், லெதர். அடுத்து ஏரியேட்டட் வாட்டர். ஏரியேட்டட் வாட்டர்னால் இந்த கார்பானிக் ஆசிட் வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கார்பானிக் ஆசிட் சேர்க்கிற ஏரியேட்டட் வாட்டர்னு பேர். ஓகே. தென் அடுத்து ப்ரௌனியன் மூமெண்ட். தென் வந்து ப்ரௌனியன் மூமெண்ட்டு. டுடே அசைன்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன ஸ்டூடெண்ட்? ஃபஸ்ட் அசைன்மெண்ட் என்ன கொஸ்டின் எழுதுனா, ஒரு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், சிம்பிளான கொஸ்டின் தான். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ற ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்க. தென் வந்து செகண்ட் வந்து என்ன எழுத போகிறோன்னா, ப்ரௌனியன் மூமெண்ட்டு, டிண்டால் எஃபெக்ட். 3 கொஸ்டின் இருக்குது. சரி, ஓகே ஸ்டூடெண்ட். ப்ரௌனியன் மூமெண்ட் பாரு, ப்ரௌனியன் மூமெண்ட்டை கூட வேணாம், டிண்டால் எஃபெக்ட் மட்டும் எழுதுங்க. ஓகேவா? when colloidal solution are viewed under powerful microscope, ஒரு லிக்விடில் colloidal solution மைக்ராஸ்கோப் வழியாக பார்க்கலாம். it can be seen that colloidal particles are moving constantly under rapidly in zigzag direction. ஒரு லிக்விடில் வந்து சொல்யூஷனுக்கு கரைக்கும், colloidal சொல்யூஷன் கரைக்கும் போது colloidal particle வந்து அப்படியே ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். the Brownian movement of colloidal particle is due to the unbalanced bombardment of the particle by the molecules of dispersion medium. dispersion medium வந்து அன்பேலன்ஸ்டாக அதில் மிங்கிள் ஆகிறது தான் காரணம். ஓகே. டிண்டால் எஃபெக்ட்னா என்ன பாரு? டிண்டால் எஃபெக்ட்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் வாட்டரை வச்சுக்கிறோம். வாட்டரில் எதுனா பொருளை மிக்சர் பண்ணிவிட்டு அது வழியாக ஒயிட் லைட்டை, டார்ச் லைட் வச்சுக்கோங்க. டார்ச் லைட் வந்து அந்த கிளாஸ் வழியாக ட்ராவல் பண்ணி வெளியே வரும். அந்த பீம் ஆஃப் லைட் ட்ராவல் ஆகிற இல்லை சொல்யூஷனில், இதுக்கு தான் டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் 1816 observed that when a strong beam of light is focused on a colloidal solution, ஒரு colloidal solutionல strong light ஃபோக்கஸ் பண்ணுவோம், the path of the beam become visible. அந்த path of beam லைட் போகக்கூடிய வழி வந்து கிளியராக நமக்கு தெரியும், விசிபிள் ஆகும். this phenomenon is known as டிண்டால் எஃபெக்ட். டுடே அசைன்மெண்ட்டுக்கு டிண்டால் எஃபெக்ட்டுக்கான ஆன்சர் வந்து எங்கேருந்து எழுத போகிறோம்னா, when a strong beam of light is focused on a colloidal solution, the path of a beam become visible. this is known as Tyndall effect. ஓகே, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்து, and the illumination path is called Tyndall cone. the phenomena is not observed in the cases of true solution. Tyndall effect பார்க்க முடியாது. and then ஓகே ஸ்டூடெண்ட், இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதினவங்க நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனை முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.